ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எவ்ரி இயர் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா? நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யாரு? அனுராக் சிங் தாக்கூரா. ஓகேவா? ஸோ இவர் வந்து இந்த இயர் அதாவது 2021க்கான நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா? ஓகேவா? நம்மளுடைய பிரசிடென்ட் தான் வந்து ஓகேவா நம்மளுடைய பிரசிடென்ட் தான் இந்த அவார்டை வந்து பிரசன்ட் பண்ணுவாரு. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனுராஜ் சிங் தாக்கூர் வந்து இந்த 2021க்கான நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்டை வந்து ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ்ல டோட்டலா எத்தனை கேட்டகரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7 கேட்டகரிஸ் இருக்கு. ஓகேவா? அது என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்குல்ல, இதுல பாத்தீங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா தான் இந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு அப்படின்றத என்னன்னு ரீநேம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு. ஓகேவா? யாரு? மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு சொல்லி இந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டை ரீநேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுடைய ப்ரீவியஸ் இயர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா? லாஸ்டா இருக்கிற 4 இயர்ஸ்க்கான அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த அவார்டை வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுனா அவார்டு. ஓகேவா? ஸோ அர்ஜுனா அவார்டுமே வந்து சேம் தான், மேஜர் தியான் சந்துக்கு கொடுக்கற மாதிரியே தான் 4 இயர்ஸ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. பிளஸ் இந்த அர்ஜுனா அவார்ட்ல என்ன ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மகாபாரதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல அர்ஜுனா இருக்கார் இல்லையா? ஓகேவா? சோ அவரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆம்பிடெக்ஸ்ட்ரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கைக்குமே வந்து ஈக்குவலான ஸ்ட்ரென்த் இருந்தா அப்படி இருக்கிற பர்சன்ஸை வந்து ஆம்பிடெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அர்ஜுனாவுக்கு வந்து அந்த மாதிரி ரெண்டு கைக்குமே வந்து சேர்ந்த பலம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனாலதான் இந்த அர்ஜுனா அவார்ட்ல அவங்களுடைய 4 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு இல்லையா? இது ரெண்டும் ஜாயின் பண்ணி வந்து இந்த அர்ஜுனா அவார்ட்ஸை கொடுப்பாங்க. அர்ஜுனா அவார்ட்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க? ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நாம அதே மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாண்டவர்கள் அண்ட் கௌரவர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து குருவா யார் இருந்தா? துரோணாச்சாரியார் அப்படின்ற பர்சன் இருந்தாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்க குரு அண்ட் அர்ஜுனன் வந்து அவங்களுடைய சிஷியன். ஓகேவா? ஸோ அர்ஜுனா அவார்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு கொடுப்பாங்க. அண்ட் துரோணாச்சாரியார் அவார்டு இருக்கு இல்லையா? அது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோச்சஸ் இருப்பாங்கல்ல. ஓகேவா? சோ கோச்சஸ்க்கு வந்து கொடுக்கறது தான் துரோணாச்சாரியார் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் அந்த துரோணாச்சாரியார் அவார்டு இருக்கு இல்லையா? ஓகேவா? சோ இதுதான் துரோணாச்சாரியார் அவார்டு. இமேஜ் பார்க்கும்போதே தெரியுதா அவங்க வந்து அந்த வில் விடுறது எப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு 2% சேர்ந்து ஒரு வில் விடுற மாதிரி இருக்கு இல்லையா? ஓகேவா? சோ அதுதான் துரோணாச்சாரியார் அவார்ட்கான சிம்பிள். இதுல 2 கேட்டகரிஸ்ல வந்து அவார்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு வந்து லைஃப் டைம் கேட்டகரி ஒன்னு அண்ட் செகண்ட் ஒன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர். ஓகேவா? சோ இந்த 2 கேட்டகரிக்கு கீழே துரோணாச்சாரியா அவார்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தியான் சந்த் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. ஓகேவா? சோ ஒருத்தருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு எப்ப கொடுப்போம்? அவங்க அந்த ஃபீல்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமாவுமே அந்த ஃபீல்டுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா? அவங்க லைஃப் ஃபுல்லாவே ஒரு ஃபீல்டுக்காகவே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது நம்ம எந்த ஃபீல்டா வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், இல்ல மெடிசின், சயின்டிஸ்ட், அப்படி இல்லைன்னா பிலிம் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ எந்த என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட், ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து அவங்களுடைய லைஃபையே அந்த ஃபீல்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இல்லையா? அதை தான் நம்ம லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ்ல லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து யாருடைய நேம்க்கு கீழே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தியான் சந்த் அப்படின்ற ஒரு நேம்க்கு கீழே தான் கொடுக்குறாங்க. அவர் ஒரு ஹாக்கி பிளேயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஓகேவா? ஸோ அவருடைய நேம்க்கு கீழே தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன அவார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஷ்டிரிய கேல் புரொட்டஸ்டன்ட் புரஸ்கார் அவார்டு. ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியால இருக்கிற பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? சோ அவங்கள ஸ்போர்ட்ஸுக்காக அவங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கிற பேசிஸ்ல
ஒரு பிரைவேட் அண்ட் பப்ளிக் ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்குற அவார்ட் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ராஷ்டிரிய கேல் புரொட்டஸ்டன் புரஸ்கார் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டோட்டலா 7 அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, இதுல வந்து 5 அவார்ட்ஸ் இருக்கு. ஸோ ரிமைனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ட்ராஃபி. ஓகேவா, சோ என்னது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ட்ராஃபி. சோ இவர் யாரு அப்படிங்கறத நம்ம ரீசெண்டா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம் இல்லையா. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்றவர் யாரு, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டரா. ஓகேவா, யாரு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்ற பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டரா வந்து இருந்த பர்சன். ஓகேவா, சோ அவரை ஹானர் பண்றதுக்காக தான், அவரை ஹானர் பண்ற மாதிரி அவருடைய நேம்ல இந்த அவார்டை கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியால இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா. ஓகேவா, சோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டியுமே வந்து ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுல பெஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு கொடுக்குற அவார்டை நம்ம மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ 6 அவார்ட்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்னது, 7th ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் அட்வென்ச்சர் அவார்ட். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும்போது நேஷனல் அட்வென்ச்சர் அவார்டா தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. எப்போ இதை நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸோட ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2004ல தான் வந்து இதை ஜாயின் பண்ணாங்க. அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டென்சிங் நார்கே அவார்டு. ஓகேவா, டென்சிங் நார்கே அட்வென்ச்சர் அவார்டு. எப்போ 2004ல இந்த டென்சிங் நார்கே அட்வென்ச்சர் அவார்டை நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்டோட ஜாயின் பண்ணி 2004ல இருந்து இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் கொடுக்கும்போது 7th கேட்டகரியா இந்த அட்வென்ச்சர் அவார்ட்ஸையுமே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ நம்ம ஒவ்வொரு அவார்டை பத்தி பார்க்கலாம். அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அதோடைய ப்ரைஸ் மணி என்ன, அண்ட் இந்த இயர் எத்தனை மெம்பர்ஸுக்கு வந்து அந்த ப்ரைஸஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்டை வந்து எந்தெந்த பர்சன்ஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் செக்டார்ல யாரெல்லாம் எக்ஸலன்ஸா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் ஆர் கிவன் எவ்ரி இயர் டு ரெகக்னைஸ் அண்ட் ரிவார்ட் எக்ஸலன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ். ஸோ அவங்களுக்கான ஒரு ரிவார்டா தான் வந்து இந்த அவார்டை எவ்ரி இயர் ப்ரெசென்ட் பண்றாங்க. அண்ட் இதுல டோட்டலா 6 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் அண்ட் பிளஸ் 2004ல 7th ஒன்னா எது ஆட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எது ஆட் ஆச்சு, டென்சிங் நார்கே அட்வென்ச்சர் அவார்ட்ஸ். ஓகேவா, 2004ல இது ஆட் ஆச்சு. ஸோ டோட்டலா என்னென்னது, மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அவார்ட், அர்ஜுனா அவார்ட், துரோணாச்சாரியா அவார்ட், தயான்சந்த் அவார்ட், ராஷ்டிரிய கேல் புரொட்டஸ்டன் புரஸ்கார் அவார்ட், மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஸோ இந்த மேஜர் தியான்சந்த் அப்படின்றத ரீசெண்டா தான் ரீநேம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் இந்த பர்சனை பத்தியும் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இவருடைய பர்த் ஆனிவர்சரி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா August 29. ஸோ August 29 நம்ம என்னன்னு செலிப்ரேட் பண்றோம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுவோமா. இந்தியாவுடைய ஸ்போர்ட்ஸ் டே யாருடைய பர்த் ஆனிவர்சரியில செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேஜர் தியான்சந்தோடைய பர்த் ஆனிவர்சரியா தான் செலிப்ரேட் பண்றோம். அண்ட் இந்த பர்சன் வந்து 1928, 1932 அண்ட் 1936. ஓகேவா, ஸோ இந்த 3 இயர்ல நடந்த ஒலிம்பிக்ல இந்தியாவுக்கு கோல்ட் மெடல் வந்து ஹாக்கில கிடைச்சது. ஓகேவா, ஸோ இந்த 3 கேம்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ண பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேஜர் தியான்சந்த் அப்படின்ற பர்சன் தான். ஓகேவா, ஸோ இவருடைய நேம்ல இருக்கிற சந்த் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது வந்து அவருடைய நேம் கிடையாது. ஓகேவா, இது வந்து அவருக்கு கிடைச்ச ஒரு டைட்டில் தான், ஒரு புனைப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிதான். இவர் டெய்லி மார்னிங் அவருடைய ஒர்க்குக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நைட்டு தான் வந்து இவர் ஹாக்கி பிராக்டிஸ் பண்ணுவார். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் நைட்ல பிராக்டிஸ் பண்ணுவாரு அப்படின்றதுக்காக தான் அவருக்கு கொடுத்த ஒரு பேர் தான் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சந்த் அப்படிங்கிறது. அண்ட் இவருடைய பர்த் ஆனிவர்சரியை தான் நம்ம வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் 1926ல இருந்து, ஓகேவா, 1926ல இருந்து 1949 வரைக்குமே வந்து ஹாக்கிக்காகவே வந்து அவருடைய லைஃபை வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ அவரை ஹானர் பண்றதுக்காக தான் ரீசெண்டா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அப்படின்ற அவார்டை மேஜர் தியான்சந்த் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி அதுக்கான பிரைஸ் மணியையுமே 25 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ 4 years ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி கொடுக்கறது தான் மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அவார்ட். அர்ஜுனா அவார்டுமே என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 years அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. பிளஸ் இதுல வேற என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லீடர்ஷிப் குவாலிட்டியுமே வந்து இதுல
ஆட் ஆகும். சோ துரோணாச்சாரியார் அவார்ட் வந்து இந்தியால இருக்கிற பெஸ்ட் கோச்சஸ் இருப்பாங்க இல்லையா, ஓகேவா? சோ அவங்களுக்காக கொடுக்கறது தான் துரோணாச்சாரியார் அவார்ட். அதுல 2 கேட்டகரி இருக்குன்னு சொன்னா, ஒன்னு வந்து லைஃப் டைம் கேட்டகரி அண்ட் இன்னொன்னு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர் கேட்டகரி. அண்ட் தியான் சந்த் அவார்ட் வந்து இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், ஓகேவா? சோ இது வந்து யாருடைய நேம்க்கு கீழே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் தயான் சந்த் நேம்க்கு, அவருடைய நேம்க்கு கீழே தான் இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை கொடுக்குறாங்க. அண்ட் ராஷ்டிரிய கேல் புரொட்டஸ்டன் புரஸ்கார் அவார்டு யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியால இருக்கிற பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் என்ஜிஓஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது தான் இந்த அவார்ட். அண்ட் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்ட் டிராஃபி வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியால இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா? சோ யூனிவர்சிட்டிஸ்க்கு கொடுக்கறதா அந்த அவார்ட். அண்ட் டென்சிங் நார்கே அட்வென்ச்சர் அவார்ட் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா லேண்ட், சி அண்ட் ஏர், இந்த 3 இதுலயுமே அட்வென்ச்சரஸா யாராவது பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த அவார்ட். சோ ஒவ்வொரு அவார்டுமே வந்து நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு அவார்டும் எந்த இயர் இன்ஸ்டிடியூட் பண்ணாங்க அண்ட் அதுக்கான பிரைஸ் மணிஸ் எவ்வளோ, டோட்டலா இந்த இயர் எத்தனை மெம்பர்ஸ் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்ட் தான், ஓகேவா? சோ ஃபார்மலி நோன் அஸ் அ ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட். இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. சோ இட் இஸ் தி ஹையஸ்ட் பெஸ்ட் அவுட் டு எ ஸ்போர்ட்ஸ் பர்சன் இன் இந்தியா. இந்தியால இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கிடைக்கிற ஒரு ஹையஸ்ட் ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இட்ஸ் கிவன் ஃபார் தி ஸ்பெக்டாகுலர் அண்ட் மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பை அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஓவர் அ பீரியட் ஆஃப் ப்ரீவியஸ் 4 years, ஓகேவா? அவங்களுடைய மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா? பெர்ஃபார்மன்ஸ் in the field of sports by a sports person over a period of 4 years. It comprises a medallion, a certificate and a cash prize of 25 lakh, ஓகேவா? சோ ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் வின் பண்றவங்களுக்கு டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் பிரைஸ் மணியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25 lakhs. இது எந்த இயர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1991 to 1992 தான் வந்து இந்த அவார்டை ஃபர்ஸ்ட் டைமா கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க. அண்ட் இந்த இயர் டோட்டலா எத்தனை மெம்பர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 12 மெம்பர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த அவார்ட் செரமனியே இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் யாருக்கு அவார்டை கொடுத்து இந்த அவார்ட் செரமனியை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீரஜ் சோப்ரா இருக்கார் இல்லையா, ஜாவ்லின் த்ரோல கோல்ட் மெடல் வின் பண்ணாரு இல்லையா, அவருக்கு தான் வந்து இந்த அவார்ட் செரமனில வந்து ஃபர்ஸ்ட் அவார்ட் கொடுத்தாங்க. அண்ட் அந்த பர்சனுமே வந்து இந்த இயர் இந்த மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டை வின் பண்ணிருக்காங்க, ஓகேவா? சோ மேஜர் தியான் சந்த் அவார்டை வின் பண்ண 12 மெம்பர்ஸ் வந்து இவங்க தான். நீரஜ் சோப்ராவா இருக்கலாம் அண்ட் லோல்வினா பார்கைன் வின் பண்ணாங்க இல்லையா ரீசெண்ட் ஒலிம்பிக்ல. அண்ட் ஸ்ரீஜேஷ் பிஆர் இந்தியன் ஹாக்கி டீம்ல இருந்த பர்சன்ஸ். அண்ட் அபினி லேக்ரா பாரா ஒலிம்பிக்ஸ்ல 2 மெடல் வந்து வின் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, 1 கோல்டு அண்ட் 1 பிரான்ஸ். சுமித் அன்டிலா இருக்கட்டும் அண்ட் கிருஷ்ணா நகர், மனிஷ் நர்வால், மித்தாலி ராஜ் அண்ட் நம்மளோட இந்தியன் ஃபுட்பால் டீம் கேப்டன் இருக்காரு இல்லையா சுனில் செட்ரி அண்ட் ஹாக்கில மன்பிரீத் சிங். ஸோ இந்த மாதிரி 12 பர்சன்ஸுக்கு வந்து இந்த இயர் மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்ட் கொடுத்து ஹானர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அவார்ட் வந்து அர்ஜுனா அவார்ட். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சோ இந்த அவார்டு வந்து 2 குவாலிட்டியை பேஸ் பண்ணது. ஒன்னு அவங்களுடைய 4 இயர்ஸ்க்கான பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் லீடர்ஷிப் குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த அவார்ட் எவ்ரி இயர் கொடுப்பாங்க, ஓகேவா? given for a good performance over a period of 4 years and showing the qualities of leadership and sportsmanship, ஓகேவா? சோ லீடர்ஷிப்பும் இருக்கணும், அவங்களுக்கான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் எந்த மாதிரி இருக்குன்றத பேஸ் பண்ணி கொடுக்கிறது தான் அர்ஜுனா அவார்டு, ஓகேவா? சோ இது எந்த இயர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1961 by the government of India to recognize the outstanding achievement in national sports events. So national sports eventsல outstanding performance கொடுக்கிற பர்சன்ஸை ரெகக்னைஸ் பண்ணி 1961ல இருந்த அர்ஜுனா அவார்டை கொடுத்துட்டு வர்றாங்க. And the award carries a cash prize of 15 lakh, a bronze statue of Arjuna and a scroll of honor. So அவங்களுக்கான பிரைஸ் மணி 15 lakhs and அர்ஜுனா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு, ஓகேவா? சோ வில் கொடுக்கிற மாதிரி நம்ம ஸ்டார்டிங் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தோம் இல்லையா, ஓகேவா? சோ வில் விடுற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருந்தது இல்லையா, அந்த ஸ்டாச்சு அண்ட் ஸ்க்ரால் ஆஃப் தி ஹானர், ஓகேவா? சோ ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். சோ அதுல இந்த பர்சனுக்கு இந்த அவார்ட் இந்த இயர்ல கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்கல்ல அது. அண்ட் இந்த இயர் எத்தனை பர்சன்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 35 மெம்பர்ஸ் வந்து 2021ல அர்ஜுனா அவார்ட்ஸை வந்து
வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த 35 மெம்பர்ஸ் உடைய லிஸ்ட் தான் வந்து இதுல இருக்கு. பட் 35 நேம்ஸ வந்து ரீட் பண்ண முடியாது. ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்றேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. இல்ல நோட் பண்றதா இருந்தாலுமே வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிரிக்கெட்ல ஷிகர் தவான் அப்படின்ற பர்சன் அண்ட் ஃபென்சிங்ல ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவை இன்டர்நேஷனல்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க இல்லையா? யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பவானி தேவி அப்படின்ற அவங்க. ஓகேவா? ஷூட்டிங்ல அபிஷேக் வர்மா அண்ட் டென்னிஸ்ல அங்கிதா ரெய்னா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் நிறைய பேருக்கு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டலா இது ஃபுல்லாவே பார்க்கும்போது ஹாக்கி பர்சன்ஸ் உடைய நேம்ஸ் தான் வந்து இந்த ஸ்லைட்ல வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாரா அத்லெட்டிக்ஸ்ல இந்த மெம்பர்ஸ் எல்லாமே நிஷாத் குமார், பிரவீன் குமார், சுஹாஸ் யத்திராஜ், ஓகேவா? பாபினா பட்டேல், ஹர்விந்தர் சிங். ஸோ இந்த மாதிரி டோட்டலா 35 பர்சன்ஸ் வந்து இந்த இயர்க்கான அர்ஜுனா அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னது? துரோணாச்சாரியார் அவார்டா? ஓகேவா? ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கோச்சஸ் பார்க்கணும். துரோணாச்சாரியார் அவார்டு வந்து அவங்களுடைய கோச்சஸ்க்கு கொடுக்குற அவார்ட்ஸ் தான் வந்து துரோணாச்சாரியார் அப்படிங்கிறது. given to the coaches for doing outstanding and meritorious work on a consistent basis and enabling the sports person to excel in international events. ஓகேவா? எந்த கோச்சஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிவி சிந்துவே எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைமா 2016ல ரியோ டி ஜெனிரியோல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல சில்வர் வின் பண்ணாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்களுடைய கோச்சா அப்ப யார் இருந்தா? புலேலா கோபிச்சந்த் அப்படின்ற பர்சன் இருந்தாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க கிட்ட இருப்பாங்க கோச் பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கள ஒரு இன்டர்நேஷனல் லெவல் மேட்சஸ்ல வின் பண்ண வைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான இருக்கிற கோச்சஸ்க்கு அவங்களுடைய கன்சிஸ்டன்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த இயர் அந்த பர்சனுக்குமே வந்து துரோணாச்சாரியார் அவார்டு அப்படிங்கிறத வந்து கொடுத்தாங்க. அண்ட் இந்த அவார்டு 2 கேட்டகரிஸ்ல கொடுத்தாங்க அப்படிங்கறத ஆல்ரெடி சொன்னேன். லைஃப் டைம் கேட்டகரியில 1, ரெகுலர் கேட்டகரியில 1. இந்த இயர் 2021ல லைஃப் டைம் கேட்டகரியில 5 பேரும், இந்த ரெகுலர் கேட்டகரியில 5 பேரும், டோட்டலா துரோணாச்சாரியார் அவார்டு வந்து 10 பேர் இந்த இயர் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோடைய கேஷ் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 15 lakhs அண்ட் துரோணாச்சாரியாருடைய ஸ்டாச்சு அண்ட் ஸ்க்ரோல் ஆஃப் ஹானர் இருக்கும். அண்ட் இந்த இயர் 10 மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜே பார்த்தோம் இல்லையா? ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு அம்பு வில் வச்சு அம்பு விடுற மாதிரி இருந்தது இல்லையா? அதுதான் வந்து துரோணாச்சாரியார் அவார்டுக்கு கொடுக்குற ஸ்டாச்சு. ஓகேவா? ஸோ லைஃப் டைம் கேட்டகரியில வின் பண்ண 5 கோச்சோடைய நேம். ஓகேவா? ஓசோப், ஷகா தல்வா, சர்பால் சிங், ஆஜான் குமார், தபன் குமார் அப்படின்ற இந்த 5 பேருக்கு வந்து லைஃப் டைம் கேட்டகரியிலையும், அண்ட் ரெகுலர் கேட்டகரியில வந்து ராதாகிருஷ்ணன் நாயர், சந்தியா குருங், பிரீத்தம் ஸ்வேட், ஜெயபிரகாஷ் நௌட்டில்யா அண்ட் சுப்பிரமணியம் ராமன். ஸோ ரெகுலர் கேட்டகரியில இந்த 5 பர்சன்ஸுக்கும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் தியான் சந்த் அவார்ட். ஸோ தியான் சந்த் அவார்டு எதுக்காக கொடுப்பாங்க? லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஓகேவா? ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமாவும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தி அந்த ஃபீல்டுக்கு வந்து எவ்வளவு இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி கொடுக்கறது தான் தியான் சந்த் அவார்ட். அண்ட் டோட்டலா இந்த இயர் எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2021ல டோட்டலா 5 மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. It's given to honor sports person who have contributed to sports by their performance and continue to contribute to promotion of a sports even after their retirement. ஓகேவா? ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறமா கண்டினியூஸா அந்த ஸ்போர்ட்ஸுக்கான ப்ரமோஷனை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமாவும் அந்த பர்சன்ஸ்க்கு கொடுக்கறது தான் தியான் சந்த் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். அண்ட் இது எந்த இயர்ல இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2002ல இருந்து. ஓகேவா? ஸோ இதுலயுமே அவங்களுடைய ஸ்டாச்சு அண்ட் கேஷ் பிரைஸ் ஆஃப் 10 lakhs அண்ட் செர்மோனியல் ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரியான அவார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். டோட்டலா எத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 5 மெம்பர்ஸ். ஓகேவா? ஸோ யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லேகா கேசி பாக்ஸிங், அபிஜித் குண்டே செஸ், ஹாக்கியோட தேவிந்தர் சிங் கர்ஜா, கபடியில விகாஷ் குமார் அண்ட் ரெஸ்லிங்ல
சஜன் சிங். ஸோ இந்த 5 பர்சன்ஸ்க்கு தான் வந்து தியான் சந்த் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ராஷ்டிரிய கேல் புரொட்டஸ்டன்ட் புரஸ்கார் அவார்டு. இது எதுக்காக? பப்ளிக் ஆர்கனைசேஷன் அண்ட் பிரைவேட் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கான்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, டோட்டலா இந்த இயர் எத்தனை ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 ஆர்கனைசேஷனுக்கு வந்து இதை கொடுத்திருக்காங்க. ஒன்னு இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இன்னொன்னு வந்து மானவ் ரச்சனா. ஸோ இந்த 2 இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் வந்து இந்த இயர்க்கான ராஷ்டிரிய புரொட்டஸ்டன்ட் புரஸ்கார் அவார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. So given to corporate entities both in private and public sector, sports control board, NGOs including sports bodies at the state and national level who have played a visible role in the area of a sports promotion and development. இந்த மாதிரி பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார்ல ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுமே வந்து அவங்க கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணி நேஷனல் லெவல் அண்ட் ஸ்டேட் லெவல்ல கேம்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆர்கனைசேஷனை தான் வந்து ஹானர் பண்றதுக்காக கொடுக்கறது தான் இந்த ராஷ்டிரிய புரொட்டஸ்டன்ட் புரஸ்கார் அவார்ட். இது எந்த இயர்ல இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2009ல இருந்து இந்த அவார்டை கொடுத்துட்டு இருக்காங்க. டோட்டலா 2 ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல. என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மானவ் ரச்சனா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஒன்னு, இன்னொன்னு வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேவா? சோ இந்த இயர் ராஷ்டிரிய புரஸ்கார் புரொட்டஸ்டன்ட் அவார்டை வின் பண்ணது மானவ் ரச்சனா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் அண்ட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இந்த 2 ஆர்கனைசேஷன் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ 6th ஒன்னா எது பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் டிராஃபி தான் பார்க்க போறோம். சோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்ற பர்சன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஓகேவா? சோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இருக்கார் இல்லையா, இந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் தான் வந்து இந்த பர்சன். ஓகேவா? அண்ட் இவருடைய பர்த் ஆனிவர்சரி இருக்கு இல்லையா, நவம்பர் 11 வந்து நம்ம நேஷனல் எஜுகேஷன் டேவாவுமே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இவருடைய பர்த் ஆனிவர்சரி எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பர்த் ஆனிவர்சரி எந்த டேல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 11 தான் வந்து இவருடைய பர்த் ஆனிவர்சரி. ஓகேவா? இந்தியால இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல டாப்பா பெர்ஃபார்மர் ஸ்போர்ட்ஸ்ல டாப் பெர்ஃபார்மன்ஸ் எந்த யூனிவர்சிட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் டிராஃபி அப்படிங்கிறது. ஓகேவா? சோ ஓவரால் டாப் பெர்ஃபார்மிங் யூனிவர்சிட்டி இன் என்டையர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்ஸ் is given Maulana Abul Kalam Azad Trophy. It was instituted in the year of 1956 and 57 ல இருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? இட்ஸ் ஃபார் தி யூனிவர்சிட்டி லெவல் ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம காலேஜ் படிக்கும் போதுமே நடந்திருக்கும் இல்லையா, இன்டர் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா? ஓகேவா? சோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டி லெவல்ல டாப் பெர்ஃபார்மிங் யூனிவர்சிட்டிஸ்க்கு தான் வந்து இந்த அவார்ட் கொடுப்பாங்க. அண்ட் 2021ல இந்த அவார்டை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் யூனிவர்சிட்டி இருக்காங்க இல்லையா, சண்டிகர்ல இருக்கிற பஞ்சாப் யூனிவர்சிட்டி தான் வந்து இந்த 2021க்கான அவார்டை வின் பண்ணிருக்காங்க. அண்ட் 2020ல இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்டை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேம் பஞ்சாப் யூனிவர்சிட்டி தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அவார்ட் சொன்ன, டென்சிங் நார்கே அட்வென்ச்சர் அவார்டு அப்படிங்கறது சொன்ன இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த அவார்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் அட்வென்ச்சர் அவார்டு அப்படின்ற இந்த நேம்ல தான் வந்து இருந்தது. ஓகேவா? இது ஸ்டார்ட் பண்ணும்போது. அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1993 to 1994ல தான் வந்து இந்த அவார்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா எந்த இயர்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1993ல வந்து இன்ஸ்டிடியூட் பண்ணாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அவார்டை எப்ப கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1994ல இந்த டென்சிங் நார்கே நேஷனல் அட்வென்ச்சர் அவார்டை வந்து ஃபர்ஸ்ட் டைமா கொடுத்தாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேஷனல் அட்வென்ச்சர் அவார்டா இருந்தது. அதுக்கப்புறமா தான் இதை டென்சிங் நார்கே நேஷனல் அட்வென்ச்சர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணாங்க. இந்த டென்சிங் நார்கே அப்படின்ற பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1953ல ஃபர்ஸ்ட் டைமா எவரெஸ்ட்ல ஏறின பர்சன் வந்து இவர் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைமா எவரெஸ்ட்ல ஏறின பர்சன். இவர் கூட இன்னொரு பர்சனுமே ஏறினாரு. அவருடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எட்மன் ஹிலாரி அப்படின்ற பர்சன். ஓகேவா? சோ இவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் டைமா எவரெஸ்ட வந்து கிளைம் பண்ணாங்க. சோ அவரை ஹானர் பண்ற மாதிரி தான் ஹானர் பண்றதுக்காக தான் அவருடைய நேமை வந்து இந்த நேஷனல் அட்வென்ச்சர் அவார்டுக்கு ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் 1994ல ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இப்ப வரைக்கும் எவ்ரி இயர் கொடுத்துட்டு வர்றாங்க. 2004 இருக்கு இல்லையா,
2004ல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த அவார்டை நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்டோட ஜாயின் பண்ணிட்டாங்க. 2004ல இருந்து எவ்ரி இயர் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்டு அனௌன்ஸ் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இந்த டென்சிங் நார்கே அட்வென்ச்சர் அவார்டையுமே வந்து சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணுவாரு. இந்த அட்வென்ச்சர் அவார்டு அப்படிங்கும் போது அந்த அட்வென்ச்சர் அப்படின்ற நேம்லயே தெரியுது இல்லையா, ஓகேவா? ஸோ அட்வென்ச்சரஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்காக கொடுக்கறது தான் லேண்ட், சி அண்ட் ஏர். லேண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மலை ஏறுறாங்க இல்லையா, நிறைய மலைகள், பெரிய எவரெஸ்ட் மாதிரி இருக்கிற மலைகள் 7 கான்டினென்ட்ஸ்ல இருக்கு. அண்ட் நம்ம கண்ட்ரீஸ்லயுமே நிறைய மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ டஃப்பான அந்த மவுண்டன்ஸ் ஏறுற அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு, ஓகேவா? அண்ட் யார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கை டைவிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லேண்ட், ஏர் அண்ட் சீல வந்து அட்வென்ச்சரஸா யாரு பண்றாங்க அப்படிங்கிறது, இந்த 3லையுமே யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு எவ்ரி இயர் வந்து இந்த அவார்டை கொடுத்துட்டு வராங்க. அண்ட் இந்த 2021 நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்டு இருக்கு இல்லையா, அதுல டோட்டலா எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7 மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதுல 2 பர்சன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமித் பிஸ்ட் அப்படின்ற பர்சன் அண்ட் சர்வேஸ் டேட்வால் அப்படின்ற 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து ஆர்மிஸை சேர்ந்தவங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த டென்சிங் நார்கே நேஷனல் அட்வென்ச்சரல் அவார்ட்ல ஆர்மி பர்சன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்பதான் இந்த அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அமித் பிஸ்ட் அப்படின்றவர் வந்து ஒரு மவுண்டைனர், ஓகேவா? ஸோ நிறைய மலைகளை வந்து ஏறியிருக்காரு. அண்ட் சர்வேஷ் தேத்வால் அப்படின்ற பர்சன் வந்து நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ரிலேட்டடான பர்சன்ஸ். இந்தியால நடந்த நிறைய ஆபரேஷன்ஸ்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தூணா வந்து அவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் இன் தி ஃபீல்ட் ஆஃப் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் ஆன் சொன்ன இல்லையா லேண்ட், சி அண்ட் ஏர்ல adventurous activities-க்கு கொடுக்கிறது தான். And the award is named after Tenzing Norgay, a Nepali Indian Sherpa mountaineer and one of the 2 individuals to reach the summit of Mount Everest along with Edmund Hillary 1953. சொன்ன இல்லையா இவர் வந்து எட்மண்ட் ஹிலாரி அப்படின்ற இன்னொரு பர்சனோட ஜாயின் பண்ணி மவுண்ட் எவரெஸ்ட ஏறின பர்சன்ஸ். And it was instituted in 1993 to 1994 and the first award was given in the year of 1994. The award comprised a bronze statue of Tenzing Norgay along with the cash prize of 5 lakhs. So இந்த டென்சிங் நார்கே உடைய ஸ்டாச்சு அண்ட் 5 lakh கேஷ் பிரைஸ் இருக்கும். ஸோ இந்த இயர் எத்தனை பேர் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். டோட்டலா 7 மெம்பர்ஸ் வின் பண்ணிருக்காங்களா, ஓகேவா? பிரியங்கா மங்கேஷ் மஹதி இந்த பர்சனுக்கு வந்து 28 இயர்ஸ் ஓல்டு தான், ஓகேவா? ஸோ எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷீ இஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா, ஓகேவா? இவங்க ஒரு லேண்ட் அட்வென்ச்சரஸ் அண்ட் நிறைய மவுண்டைன்ஸ் வந்து ஏறி இருக்காங்க. அந்த கேட்டகரிக்கு கீழே இந்த பர்சனுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் ஜெயபிரகாஷ் குமார், அமித் பிஸ்ட் சொன்ன இல்லையா மவுண்டைனர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ லேண்ட் அட்வென்ச்சர் அந்த கேட்டகரிக்கு கீழே அவருக்கு சீத்தல் அப்படின்ற பர்சன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீகாந்த் விஸ்வநாதன் அண்ட் சர்வேஷ் தேத்வால் சொன்ன இல்லையா ஏர் அட்வென்ச்சர்ஸ்க்காக அந்த பர்சன், ஓகேவா? ஸோ இந்த 2 பர்சனுமே யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்மி பர்சன்ஸ், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த அவார்டு ஆர்மி பர்சன்ஸ்க்கு கொடுக்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். லாஸ்ட் ஒன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெய்கிஷன் அப்படின்றவருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுக்கு கீழே கேட்டகரிக்கு கீழே வந்து இந்த அவார்ட்ஸை எடுத்திருக்காங்க, ஓகேவா? இதுதான் 2021க்கான நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனுராக் சிங் தாக்கூர் இருக்கார் இல்லையா, அவர் அனௌன்ஸ் பண்ண அவார்ட் வின்னர்ஸ் லிஸ்ட், ஓகேவா? அண்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த அவார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ இந்த அவார்ட்ஸ் எல்லாமே வந்து யாருடைய தலைமைக்கு கீழே இத ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முகுந்தன் சர்மா அப்படின்ற பர்சனுக்கு கீழே தான். யாரு? முகுந்தன் சர்மா, ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஓகேவா? ஸோ அவரோட தலைமையில தான் ஒரு கமிட்டி செட் பண்ணி இந்த இயற்கான அவார்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் 2021 நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்கான என்டையர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எக்ஸாம்க்கு முன்னாடி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.